ஒரு சின்ன சமையலறை. காலை நேர சூரிய ஒளி மெதுவா உள்ளே வந்து மேசை மேல விழுது. மீனா கையில் பசுமையான சிவப்பு தக்காளி கூடை பிடிச்சு நிக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரே கஷ்டம். தக்காளி நறுக்கணும், அரைக்கணும், சமைக்கணும். அதுவும் எல்லாம் அவசர அவசரமா. ஒரு நாள் அவள் சிரிச்சுக்கிட்டு சொன்னா, இப்படி தினமும் கஷ்டப்பட வேண்டாம், கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணலாம். அவள் தக்காளிகளை நன்றாக கழுவி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி மிக்சியில் போட்டு அரைத்தா. அந்த சிவப்பு கலர் ரொம்ப அழகா இருந்தது. அவளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிறகு அந்த தக்காளி பியூரியையே ஒரு ஐஸ் ட்ரேலாம் மெதுவா ஊற்றினா. சின்ன சின்ன கட்டிகளா மாறப்போகுது. அவளோட ஃபியூச்சர் லைஃப் ஈஸியாகணும் என்பதுக்காக அத ஃப்ரீசர்ல வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு சொன்னா, நாளைக்கு நானே என்ன நன்றி சொல்லுவேன். நாட்கள் கடந்து போச்சு. ஒரு பிஸியான மாலை. குழந்தைகள் பசிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. மீனாவுக்கு நேரம் இல்லை, எனர்ஜி இல்லை. அவள் ஃப்ரீசரை திறந்து 2 தக்காளி கியூப்ஸை எடுத்துட்டு கடாயில போட்டா. சில நிமிடங்கள்லேயே சாம்பாரின் வாசனை வீட்டை முழுக்க நிரப்பிடுச்சு. அவளோட குழந்தை கேட்டது, அம்மா, இவ்வளவு சீக்கிரமா எப்படி? மீனா சிரிச்சு சொல்லினா, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம் கண்ணா. அந்த நாள் முதல் அந்த சின்ன சின்ன தக்காளி கியூப்ஸ் தான் அவளோட பெரிய சீக்ரெட் ஆயிடுச்சு. நேரம் சேமிக்குது, உழைப்ப குறைக்குது, அதுவும் ஃபேமிலியோட சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துது.